தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக கூட்டணியிலிருந்து தேமுதிக விலகும். திமுக கூட்டணியிலிருந்து தேமுதிக விலகும் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தேமுதிக தற்பொழுது அதிமுக கூட்டணியிலிருந்து விலகி திமுக கூட்டணிக்கு வந்துள்ளது. திமுக கூட்டணியில் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி பெற்றுள்ளது. மேலும் சட்டசபை தொகுதிகள் 10 தொகுதிகள் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. தேமுதிகவுக்கு 10 தொகுதி ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி கொடுத்ததால் விடுதலை சிறுத்தை கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக ஆகியவை போர்க்கொடி தூக்கியுள்ளன. தேமுதிக கம்பீரத்தோடு திமுக கூட்டணியில் உள்ளது. தற்பொழுது திமுக கூட்டணியில் 3வது பெரிய கட்சி தேமுதிக தான். முதலாவது திமுக, 2வது காங்கிரஸ், 3வது தேமுதிக என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. தேமுதிக அப்படியே திமுக கூட்டணியில் தொடருமா? விடுதலை சிறுத்தை கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, காங்கிரஸ் ஆகியவை ஏறத்தாழ ஒரு 10 ஆண்டு காலமாக திமுக கூட்டணியில் தொடர்கின்றன. அதே போன்று திமுக கூட்டணியில் தேமுதிக தொடருமா என்று பார்த்தால் தொடராது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் தேர்தலுக்கு தேர்தல் மரம் தாவி கொண்டிருப்பதுதான் தேமுதிகவுடைய இயல்பு. ஆரம்பத்தில் தனித்து போட்டியிட்ட விஜயகாந்த் அடுத்ததாக அதிமுகவோடு கூட்டணி வைத்து 45 தொகுதிகளில் போட்டியிட்டு சட்டசபை எதிர்க்கட்சி தலைவரானார். அடுத்ததாக பாஜக கூட்டணியில் போட்டியிட்டு தேர்தலை சந்தித்தார். அடுத்தபடியாக மக்கள் நல கூட்டணியில் போட்டியிட்டு தேர்தலை சந்தித்தார். கடந்த சட்டசபை தேர்தலில் டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்து போட்டியிட்டார். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு மீண்டும் கூட்டணி வைத்தார். தற்பொழுது திமுக கூட்டணிக்கு முதல் முறையாக தாவியுள்ளார். இதற்கெல்லாம் காரணம் சீட்டு, நோட்டு ரெண்டுமே தான் காரணம். இப்போ கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 5 தொகுதிகள் வாங்கி கொண்டு அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தார் பிரேமலதா. தற்பொழுது ராஜ்யசபா உறுப்பினர் பதவி திமுகவில் தரனால திமுக பக்கம் போயிட்டாங்க. அங்கே 10 சீட் தரதா சொல்லியிருக்காங்க. ஒரு 500 கோடி ரூபாய் வர கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. அதே இது வர்ற இந்த சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் பிரேமலதா இருக்காங்க. வருகிற பாராளுமன்ற தேர்தல் இந்த 3 வருஷம் இருக்குது. வர்ற பாராளுமன்ற தேர்தலில் அவங்க இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா கேள்விக்குறி தான். அப்போ என்ன கேட்பாங்க, திருப்பி ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் வேணும், எனக்கு 10 பாராளுமன்ற தொகுதி வேணும்னு கேட்பாங்க. ஏன்னா கடந்த முறை 5 தொகுதிகள் அதிமுகவில் வாங்கி போட்டிக்கிட்டாங்க. இந்த முறை 10 பாராளுமன்ற தொகுதி வேணும், காங்கிரஸுக்கு நிகராக வேணும்பாங்க. நோட்டு, சீட்டு கேட்பாங்க. கண்டிப்பாக திமுக தராது, போனால் போகட்டும் அப்படிங்கிறப்போ பழையபடி திமுக அதிமுக மாறி மாறி தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்தி காரியம் சாதிப்பாங்க. ஆக வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் ராஜ்யசபா எம்பி சீட் கொடுத்தனால திமுக கூட்டணியில் இருக்காங்க. ஆனால் வர்ற பாராளுமன்ற தேர்தல், வர உள்ளாட்சி தேர்தலில் திமுக கூட்டணியில் தேமுதிக இருக்காது, கண்டிப்பாக விலகிடும். அவங்களுக்கு எங்கே ஆதாயம் இருக்கோ அங்கே தான் போய் சேருவாங்க. ஏன்னா தேமுதிகவுக்கு கொள்கையோ கோட்பாடோ கிடையாது. நோட்டு, சீட்டு எங்கே அதிகமாக தராங்களோ அங்கே தான் போய் சேருவாங்க.